நிதிஷ்குமார் முதலமைச்சர். ஆனா பாஜக போட்ட மாஸ்டர் பிளான் இருக்கே, பிஎம் போஸ்ட் கேட்ட நிதிஷ்குமார சம்மதிக்க வச்ச அமித்ஷாவின் புதிய ஃபார்முலா. பீகார் தேர்தல் முடிஞ்சது, வரலாற்று வெற்றி. நிதிஷ்குமார் தான் திரும்ப முதலமைச்சர்னு உறுதியாகிடுச்சு. ஆனா ஒரு ட்விஸ்ட், முதலமைச்சர் பதவிய பாஜக கேக்குதுன்னு தகவல் வெளியாச்சு. ஏன்னா அதிக இடங்கள்ல அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா டெல்லியில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நிதிஷ முதலமைச்சர் ஆக்க பாஜக சம்மதிச்சிடுச்சு. ஆனாலும் அமித்ஷா சும்மா இருக்கல. முதலமைச்சர் நிதிஷாக இருந்தாலும் அமைச்சரவையில் பாஜக ஆதிக்கம் வந்துருச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஜேடியூவை விட அதிக அமைச்சர் பதவிகள் பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு. பாஜகவுக்கு 14 அமைச்சர்கள், ஜேடியூக்கு வெறும் 14 தான். முக்கியமா 2 துணை முதல்வர் பதவிகளையும் கேட்டு வாங்கிட்டாங்க. முதலமைச்சர் நாற்காலி நிதிஷுக்கு, ஆனா அதிகாரம் மொத்தமும் பாஜக கைக்கு போயிடுச்சு. சாம்ராட் சௌத்ரி, விஜய்குமார் சின்ஹான்னு துணை முதல்வர் ரேஸ்ல இருக்காங்க. முதல்வர் பதவி நிதிஷுக்கு கிடைச்சாலும் அதிக அமைச்சர், 2 துணை முதல்வர்னு அமைச்சரவையில பாஜகவின் கை ஓங்கித்தான் இருக்கு. இது நிதிஷ பணிய வச்சதற்கான அடையாளம்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேச்சு. இந்த புதிய அதிகார பங்கீடு பீகார் அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பாப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?